இப்போ உன்கிட்ட வரப்போறேன் தீபன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. மனநல சரியில்லாம இத்தனை நாளா உங்களை கஷ்டப்படுத்தினேன். இப்போ உடல்நிலை சரியில்லாம உங்களை கஷ்டப்படுத்துறேன். என்னால முடியாது மாமா. தீபன் என்னால மறக்க முடியாது. தீபன் நினைப்போட என்னால உங்களோட சந்தோஷமா வாழவும் முடியாது. என்னால உங்களோட சந்தோஷமா வாழ முடியாது. நான் சாகிறதுதான் மாமா சரி. என்ன மன்னிச்சிருக்க மாமா. ஏங்க யாருக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாங்க தம்பி, அம்மா கேட்டாங்க, அதனால தான் வாங்கி. எதுக்குங்க வாங்கி கொடுத்தீங்க? ஐயோ, உங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம் ஐயா, வேற முக்கியமான வேலையில இருக்கான்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு தம்பி? தம்பி
என்ன பண்ற நீ? என்னால வாழ முடியாது மாமா. ஏன் என்ன கொன்னுடுங்க. எல்லி ப்ளீஸ் அமைதியா அமைதியா இரு. பாரு நீ வாழணும். என்ன வாழணும்? நான் எதுக்கு வாழணும்? எல்லி இனிமேதான் நீ சந்தோஷமா வாழணும். அத புரிஞ்சுக்கோ. இனிமேதான் உனக்கு வாழ்க்கையே இருக்கு. இல்ல இதே வயதுலதான் தீபனை சம்பந்த கரு உருவான நாள்ல இருந்து ஐயோ நம்ம அதிர்ந்து நடந்தா நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் அடி மேல அடி வச்சு அந்த 10 மாசம் 10 யுகமா கடந்த. மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தா அன்பு மட்டும்தான் இருக்கும், தாய்மை இருக்காது. ஆனா இப்ப என்கிட்ட தாய்மை மட்டும்தான் மாமா இருக்கு. ஒரு பொண்ணோட கோபமும் கர்வமும் அழியறது எங்க தெரியுமா? அவ ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போதுதான். ஐயோ யாருக்காவது நம்ம தெரியாம கெடுதல் நினைச்சா கூட அது நம்ம குழந்தைய பாதிக்குமோ நினைச்சு ஒரு பெண் பக்குவப்படுறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் மாமா. தனக்கான வாழ்க்கைய அந்த குழந்தை தானே நினைக்கும் போது அந்த குழந்தைய அவளை விட்டு போயிட்டா. தெருவுல ஏதாவது ஒரு குழந்தை திடீர்னு விழுந்துட்டா ஐயோன்னு பதறது பாருங்க. அதான் மாமா தாய்மை. அப்படி ஒரு தாய்மையை எனக்கு தந்தவன் தீபன். அவ இல்லாத வாழ்க்கை என்னால எப்படி மாமா வாழ முடியும்? பாரு நீ நல்லா வாழணுங்கிறதா என் கனவு, லட்சியம் எல்லாமே எல்லாமே. என்னால வாழ முடியாது. நீ சொல்றதான் சரி. தீபன் இல்லாம உன்னால வாழ முடியாது. அதே மாதிரி நீ இல்லாம என்னால வாழ முடியாது இல்லையா? மாமா என்னால உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தான் மாமா கொடுக்க முடியும். உன்னால வர்ற கஷ்டங்கள் அல்லது உன்னால வர்ற துக்கங்கள் அது எதுவா இருந்தாலும் சரி, அது தாங்கிக்கிறது கூட எனக்கு சந்தோஷம் தான். அதை நீ புரிஞ்சுக்கோ. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உறவு எதுன்னு கேட்டா அது தாய் தான். அதுக்கு மாற்றா இணையா வேற எதையுமே சொல்ல முடியாது. ஆமா, ஒரு கரு உருவானதுல இருந்து அதை சுமந்து அதே உணர்வோட வாழ்ந்து அந்த குழந்தையை கஷ்டப்பட்டு வெளியுலகத்துக்கு கொண்டு வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்குறது தாய் தானே. ஆனா அதே நேரத்துல தந்தைக்கும் பாசம் இருக்கும்ல. தந்தைகள் பொதுவா சில நேரங்களில் பாசத்தை வெளிக்காட்டிக்கிறது இல்லை. என்னுடைய துக்கங்களை நான் வெளிப்படுத்தும் போது அழணும்னு தோணும். ஆனா அது உன்னை பாதிக்கும் நினைச்சு நான் பல நேரங்களில் அழாம இருந்திருக்கேன். அதனாலதான் நான் எனக்குள்ளே எல்லாத்தையுமே என்னால உங்களுக்கு எந்த வித சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. குறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கணும். அந்த குறைகளோட ஏத்துக்கிறதா உண்மையான காதல், லௌகீகம் எல்லாமே. புரியுதா? குறைகள் இல்லாம இந்த உலகத்துல எந்த மனுஷனும் இருக்கிறது இல்லை, இருக்கவும் கூடாது. அதனால பொதுவா துக்கம்னு ஒண்ணு இருந்தா சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு எங்க அனுபவம் கிடைக்க தெரியுமா? நம்மளோட துக்கங்களையும் தோல்விகளையும் தான். அந்த அனுபவங்கள் எல்லாம் தான் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை என்னங்கிறத காட்டி கொடுக்கும். அப்புறம் ஒன்று கேட்குறேன், ஒரு நல்ல கணவன் எப்படி இருக்கணும் சொல்லு பாப்போம். ஒரு நல்ல புருஷனுக்கான அடையாளம் என்னன்னு தெரியுமா? சொல்லவா? அவனுடைய மனைவி எவ்வளவு கோபக்காரியா இருந்தாலும், அவனுடைய மனைவிகிட்ட நிறைய குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளோட அவளை முழுசா ஏத்துக்கணும். இன்னும் சொல்ல போனா அந்த குறைகளை ரசிக்கணும். அப்படி ஒரு ஏத்துக்கிற மனப்பான்மையோட கணவன் இருக்கும் போதே அந்த குறைகள்லாம் மனைவி கிட்ட ஒரு கட்டத்தில் காணாம போயிடலாம். அதே மாதிரிதான் கணவன் நிறைய குறைகளோட இருக்கும்போது மனைவி அதை பொறுத்துக்கிட்டு அவனை ஏத்துக்கிறது. குறைகளோட ஏத்துக்கிறது தான் நல்ல ஒரு காதல், அப்புறம் நல்ல ஒரு லௌகீகம் நான் சொல்வேன்.
புரியுதா? நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? உனக்கு அணுக்கடையில் என்ன பொருத்தம்? நீ காலேஜில் படிச்சவ, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி உன் கூட படிச்ச யாராவது நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. அதானே உன்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு கனவா இருந்திருக்கும். என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் படிக்கல, டிகிரி வாங்கல, உங்க அப்பா சொன்ன மாதிரி சொத்து சம்பாதிக்காம ஊதறியா சுத்திட்டு இருந்தேன். அதுவும் உண்மைதானே. ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், சமுதாய சேவை பண்றேன்னு சுத்திட்டு இருந்த ஆள்னா அதுவும் தப்பு தானே. இவ்வளவு குறைகள் வந்து நீ எதுக்கு என்ன ஏத்துக்கிட்ட? எனக்கு உங்களை பிடிக்கும் மாமா. அதானே எனக்கும். ஒன்னு இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டு நான் மட்டும் எப்படி இங்க இருப்பேன் நினைச்சேன். எனக்கு புரியுது உன்னோட துக்கம் எந்த அளவுக்கு உன்னை பாதிச்சிருக்குன்னு. பேசாம ரெண்டு பேரும் தீபன் இருக்க இடத்துக்கு போயிடலாமே. என்ன மாமா, நீங்க சந்தோஷமா வாழணும் மாமா. அது உன் கையில தானே இருக்கு. நான் சந்தோஷமா வாழணும்னா நீயும் சந்தோஷமா வாழணும். நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்லைங்கிறப்போ ரெண்டு பேரும் தீபன் இருக்க இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் மாமா. அதான் சரியா? நீ நம்ம தீபன் இல்லாம நம்ம ரெண்டு பேரால சந்தோஷமா வாழ முடியாது. நம்ம அவன் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். மாமா மாமா, என்ன நீங்க? வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். வா, தீபன் இடத்துக்கு போயிடலாம். சொல்றத கேளு. தீபன் இடத்துக்கு போகணும், சாப்பிட்டு போயிடலாம். ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிடலாம். சொல்லு யாழி, யாழி என்னாச்சு? யாழி, யாழி என்னாச்சு? யாழி, யாழி என்னாச்சு? யாழி, யாழி படுத்துக்கோ, நான் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கோ, நான் டாக்டர் கூட்டு வந்துடுறேன். குந்தவை, உங்க வீடு தேடி வந்து பணத்தை கேட்டத தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. சூழ்நிலை, அத நீ புரிஞ்சுக்கோ. நம்ம அப்பா நினைச்சது எல்லாமே நம்ம எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு, எந்த சூழ்நிலையிலுமே நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல்ல இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நம்ம ஒதுங்கிக்கணும். தமயந்தியோட மாமனார் குணம் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட பணம் வாங்குனீங்க? தப்புதான். இருந்தாலும் குந்தவைக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணும். ஆனா அது இப்படி ஆகும் நினைக்கல. நாம நினைக்காத பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. பணம் தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. பணம் தான் பல பேரோட வாழ்க்கையையும் கெடுக்குது. அத்தை இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. இந்த காரணத்தாலதான் வீட்டை அடமானம் வைக்க வேண்டாம், வித்தரலான்னு சொல்லிருக்காங்க. உங்க அத்தை ரொம்ப வித்தியாசமான குணம் படைச்சவங்க. அது வித்தியாசம் கூட சொல்ல முடியாது, வில்லங்கமான குணம் படைச்சவங்க. ஆமா, அவங்க கூட நீ இத்தனை வருஷம் ஒண்ணா இருந்திருக்கீங்க, அதுவே பெரிய விஷயம்தான். என்ன பண்றது, கடவுள் என்னோட தலையில இப்படி ஒரு வாழ்க்கைன்னு விதிச்சிட்டாரே. இன்னும் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உடனே போயிடுவாங்களா? அவ எப்படி போவா? இந்த மாதிரி அவ போட்ட எத்தனையோ டிராமாவை நான் பார்த்துட்டேன். அவ போக மாட்டா. எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி எங்களை தெருவில் நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணிருக்கா. இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல எனக்கு. தேன்மொழி, அது அவங்களோட பிறவி குணம். அது அப்படி மாத்த முடியாது. மாத்த முடியாதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் அவங்க கூட சேர்ந்துட்டு இருக்க? அவங்கள விட்டு ஒதுங்கி வர வேண்டியதானே? எப்படி ஒதுங்கி வர்றது? அதுக்கு உங்க மாமா ஒத்துப்பாரா? இருந்தாலும் உன் மாமியாருக்கு எவ்வளவு தைரியம் பாத்தியா?
மூர்த்தி மாமா மாதிரி கையெழுத்து போட்டு கடன் வாங்கியிருக்காங்க. தமயந்தி, என் அத்தை உடம்புல அப்படியே கிரிமினல் ரத்தம் ஓடுது. இது மட்டுமா பண்ணிருக்காங்க? அவங்க மகளோட கல்யாணத்துக்கு 25 பவுன் நகை வீட்ல இருந்துச்சு. அந்த நகையை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் நகையை வாங்கி இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் நினைச்சோம். அந்த நகை எங்க போச்சுன்னே தெரியல. அதை கேட்டா மாமாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அது எல்லாத்தையும் வித்துதான் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணுன்னு சொல்றாங்க. பட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க தாண்டி செலவு பண்ணோம். கவிதாவை பொண்ணு கேட்டு வந்தவங்க உங்களால முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்ப கார் வேணும், 60 பவுன் நகை வேணும், வீட்டுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வேணும்னு எங்க தகுதிக்கு மீறி லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் என் அத்தை தான் காரணம். எந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு போய் விட போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏங்கா, நீ மூர்த்தி மாமா கிட்ட எல்லாத்தையும் பத்தி பக்குவமா எடுத்து பேச வேண்டியதுதானே? அவருக்கு நம்ம பேசுற எதுவுமே புரியாது. அவர் விருப்பத்துக்கு தான் அவர் நடந்துப்பாரு. ஏன் அத்தை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க. இவங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கணும்னு 2 பேருமே என்ன திட்டுறாங்கடி. உங்க அடிமைத்தனமான வாழ்க்கையெல்லாம் நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்குக்கா. என்ன பண்றது? பொண்ணா பிறந்துட்டோம்ல. பொண்ணா பிறந்தது தப்பு இல்லக்கா. இப்படிதான் வாழணும்னு உங்களுக்குள்ள ஒரு விதிமுறையை வச்சு வாழ்றீங்க பாருங்க, அதுதான் தப்பு. மாமியார் மாதிரி எனக்கு ஒரு மாமியார் வாய்ச்சான்னு வச்சுக்கோ, கை கால உடைச்சு போட்டு கட்டில போட்டு கஞ்சி ஊத்திருப்பேன். உன் அளவுக்கு எனக்கு தைரியமும் துணிச்சலும் வராதடி. தமயந்தி, 2-3 நாள் பொறுத்துக்கோ. உன் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இவ்ளோ பணத்தை உன்னால எப்படி ரெடி பண்ண முடியும்? எப்படியோ ரெடி பண்றேன்டி. என்னால உன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ எனக்கு உதவி செஞ்ச, உனக்கு உபத்திரமா நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன். அப்படி பேசாத குந்தவ. எல்லா காலங்களும் எல்லா நேரங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. 5 பேரும் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவோம். அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாவும் விட்டு கொடுத்தும் சந்தோஷமா வாழுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லனா மனிதனே இல்லாம போயிருக்கோம்ல. அப்ப ஆசைப்பட்ட மாதிரி நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். நல்ல நிலைமைக்கு வருவோம். எப்பவுமே ஒற்றுமையா இருப்போம். தமயந்தி, பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நீ எந்த கவலையும் பட வேண்டாம். இந்த பிரச்சனையை நான் சுமூகமா முடிக்கிறேன். நம்பிக்கையோட நீ வீட்டுக்கு போ. சரி குந்தவை, நாங்க வீட்டுக்கு போறோம். ஆனா நீ உங்க மாமியார் கிட்ட போய் பிரச்சனை பண்ண வேண்டாம் என்ன? சரி, நான் வரேன். வாங்க போலாம். சொல்லு. எங்க இருக்கீங்க? வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி, போய் வரேன். ஊத்திடா, நம்ம சொந்தக்காரன்டா, நம்ம கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறான். அவன் தான். நிறுத்துறா குடிக்கலாம்டா. ஏய், என்னடா உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்டே காமிக்கிற நீ? இந்த பரிசுவா பப்ளிக்ல முதல்ல மரியாதை பேசு. ஏய், உனக்கு என்னடா மரியாதை? ஏற்கனவே வீட்டு டாக்குமெண்ட் வச்சு 30 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. நீங்க யாருக்கிட்டையும் 10 பைசா கடன் வாங்கலின்னு சொல்லி என்கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கின ஃப்ராடு தான்டா நீங்க. இது பாருங்க சார், தேவையில்லாம ஃப்ராடுங்கிறான்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்புறம் மாலை போட்டு மரியாதை பண்ண சொல்றியா? உன்னால என்னோட வாழ்க்கையே போச்சுடா. உனக்கு உதவி செய்ய போய் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டா தெரியுமா? இந்த பாருங்க சார், பணம் கொடுத்தது நீங்க, பணம் வாங்கினது நான். நம்ம பிரச்சனைக்காக ஏன் தமயந்தி பலிகடாக்குறீங்க? எல்லா பிரச்சனைக்கும் அவதான் காரணம். அன்னைக்கே தாய் பத்திரத்தை வாங்காம ஈசி கூட போட்டு பார்க்காம பணத்தை கொடுத்தோம்ல, அப்ப அது ஏன் தப்பு தான்டா. நான் பண்ணது முட்டாள் தானடா. அப்பா, இவங்கிட்ட நின்று பேசணும் நம்ம தகுதி என்ன? வாழ வழி தெரியலனா
எங்கயா போய் பிச்சேடா. ஏமாத்தணும் உனக்கே இவ்வளவு கோபம் வந்தா ஏமாத்தப்பட்ட எங்களுக்கு எவ்வளோடா சார்? நான் உங்களை ஏமாத்தல. அப்புறம் என் வீட்டு பேர்ல 30 லட்ச ரூபா கடன் வாங்கின விஷயம் எனக்கே தெரியாது சார். நம்பிட்டோம், ரொம்ப நம்பிட்டோம்ப்பா. உன் வீட்டு பத்திரம் உன் பேர்ல தானே இருக்கு. உன்னை தவிர வேற யார் கடன் வாங்க முடியும்? எங்க அம்மா என்கிட்ட சொல்லாம எனக்கே தெரியாம பணம் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும். ஏய், உனக்கு இப்ப தெரியும், முன்னால தெரியும், பின்னால தெரியும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னோட பணத்துக்கு இப்ப நீ என்ன பதில் சொல்ற? ஏப்பா இவங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பணம் தன்னால வந்துற போது. ரொம்ப பேசாதீங்க சிவா. உங்க பணத்தை நான் தரமாட்டேன்னு சொல்லல. அப்ப தந்திருக்க வேண்டியதானே, ஏன் தரல? இந்த பாருங்க, என் வீட்டை வித்தாவது உங்க பணத்தை நான் செட்டில் பண்றேன். ஆனா இனிமே தேவையில்லாம ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க, நல்லாவே இருக்காது. என்னடா பண்ணுவ? அடிச்சிருவே நீ, அடிச்சிருவே நீ. ஏய் அடடா பார்க்கலாம். தமயந்தி வாழ்க்கைக்காக ரொம்ப பொறுமையா இருக்கு. இல்லடா உடுங்கிடுவியா? ஏய் ஏய் ஏய், அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? இப்ப சொல்ற கேட்டுக்க. நீ வீட்டை வைக்கிற வரைக்கும் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும். வரலைன்னு வச்சுக்க, அப்புறம் நான் வேற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும். வாடா சிவா, வாடா. நம்ம தகுதிக்கு இவங்கிட்ட போய் முறைச்சுக்கிட்டு, நீ இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்க, அவன் ஒன்றை நான் பைக் வச்சிருக்கான், அவங்கிட்ட போய் எடுறா வண்டி.